சர்வே மைண்ட் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். 1963 அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரத்தில் கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அப்பா, அம்மா, அவங்களுக்கு 4 குழந்தைகள் இருந்தாங்க. அவங்களோட குடும்பம் பெரிய குடும்பம்னால அவங்க அப்பா சம்பாதிக்கிற காசு அவங்களுக்கு பத்தாமல் இருந்துச்சு. அதனால அவங்களோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க அப்பா தனது 4வது பையனை கூப்பிட்றாங்க. அந்த 4வது பையன் பேர் மைக்கேல். அவனுக்கு அப்போ 13 வயசு. அவங்க அப்பா அவங்கிட்ட ஒரு பழைய துணி கொடுக்குறாரு. இந்த துணியை மற்றவங்கிட்ட விற்றா எவ்வளோ காசு கொடுத்து இந்த துணியை வாங்குவான்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே மைக்கேல், அப்பா இது ரொம்ப ரொம்ப பழைய துணிப்பா, இது மிஞ்சி போனால் $1 வாங்குறதே பெருசு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட மைக்கேல் அப்பா, அப்பனா இந்த துணியை நீ $2 வித்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. மைக்கேலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் கொடுத்துருக்க இந்த துணி ரொம்பவே பழைய துணி, இது ஒருத்தன் வாங்குவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியே வாங்கினாலும் மிஞ்சி போனால் $1 தான் கொடுப்பான், அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு மைக்கேல் சொல்கிறான். இதை கேட்ட அவங்க அப்பா, மைக்கேல் முதல்ல முயற்சி செய்யாமையே நீயே ஒரு முடிவு எடுக்காத, நீ போ, எனக்காக இந்த பழைய துணியை $2 நீ வித்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. மைக்கேலும் அவங்க அப்பா சொல்கிறத கேட்டுட்டு நம்ம அப்பாக்காக இதை விற்க முயற்சி செய்யலாம் அப்படின்னு முயற்சியில் இறங்குறான். இந்த துணி ரொம்பவே பழைய துணியாக இருக்கிறதுனால முதல்ல இந்த துணியை துவைச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த துணியை நல்லா நீட்டாக அயன் பண்ணி அதுக்கப்புறம் இதை விற்க முயற்சி செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். துணியும் துவைச்சிட்றான், அயன் பண்ணான்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க வீட்டில் அயன் பாக்ஸ்லாம் எதுவும் இல்லை. அதனால் அந்த துணி மேலே ஒரு பலகையை வச்சு நல்ல அழுத்தம் கொடுக்குறான். அப்புறம் அந்த துணி ஒரு நல்ல அயன் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு, ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. பிறகு அந்த துணியை ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவங்கக்கிட்ட கூவி கூவி சொல்கிறான், இது நல்ல துணி, அற்புதமான துணி, $2 நான் கொடுக்குறேன், வாங்குங்கன்னு நல்லா கூவி கூவி சொல்கிறான். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கழித்து தான் ஒருத்தர் மைக்கேல் இவ்வளோ நேரம் கூவுறதை பார்த்துட்டு மைக்கேல் கிட்ட போய் $2 கொடுத்து அந்த துணியை வாங்குறாரு. எப்போ மைக்கேல் கையில் அந்த $2 கொடுத்தாரோ அப்போ மைக்கேலுக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த துணியை நான் விற்றுட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரியே $2 நான் விற்றுருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவங்க அப்பாவும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் ஆகுது. அவங்க அப்பா மறுபடியும் மைக்கேலை கூப்பிட்டு இன்னொரு துணியை கொடுக்குறாரு. இந்த துணியை நீ $20 விற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மைக்கேலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்பா இந்த துணி $10 தான் விற்க முடியும், நீங்கள் என்னன்னா ஒரே அடியாக $20 விற்றுட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் நேற்று கொடுத்த அந்த $1 துணியை நான் $2 கஷ்டப்பட்டு விற்றேன், இந்த துணியை கண்டிப்பாக யாருமே $20 வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா, இதே மாதிரி தான் நேற்று நீ சொன்ன $2 விற்க முடியாதுன்னு, ஆனால் விற்று காட்டினில, அதே மாதிரி இன்றைக்கும் முயற்சி செய் அப்படின்னு சொல்கிறாரு. மைக்கேலும் அவங்க அப்பா சொல்கிறத கேட்டுட்டு சரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மைக்கேல் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், இந்த துணியை $20 எப்படி நான் விற்கிறது, ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இது இருக்குதே. நேற்று விற்ற மாதிரி இந்த துணியை நான் விற்க முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக யாருமே வாங்க மாட்டாங்க. இந்த துணியை விற்கிறதுக்கு நாம் புதுசாக ஏதோ ஒரு ஐடியா உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற தருணத்தில் தான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அவனோட கசின் ரொம்ப அழகாக வரைவான். உடனே அவங்கிட்ட போய் அந்த துணியை கொடுத்து, இந்த துணியில் ஏதோ ஒன்று பொம்மையை வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனோட கசினும் சரின்ட்டு ஒரு மிக்கி மவுஸ் பொம்மையை வரைஞ்சி தரான். அவன் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த துணியை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உடனே அந்த வரைஞ்ச துணியை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கூல் வாசல் முன்னாடி போய் நிற்கிறான். ஏன்னா மிக்கி மவுஸ் பொம்மையெல்லாம் குழந்தைகள் தான் விரும்புவாங்க, அதனால் அவங்கக்கிட்ட விற்க முயற்சி செய்யலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறான். சாயங்காலமும் ஆகுது. குழந்தைங்களாம் ஸ்கூல் முடித்து வெளியில் வராங்க. அப்போது பேரண்ட்ஸ்லாம் குழந்தைங்கள கூட்டி போகிறதுக்காக அங்கே வந்திருந்தாங்க. அங்கே வந்திருந்த பேரண்ட்ஸ் கிட்டேலாம் இந்த துணியை காட்டி விற்க முயற்சி செய்கிறான்.
அப்போது அங்கே இருந்த ஒரு குழந்தை மைக்கேல் விற்கிற துணியை பார்த்துட்டு எனக்கு அந்த துணி வேணும்னு அடம் பிடிக்குது. உடனே அந்த குழந்தையோட அப்பாவும் மைக்கேலை கூப்பிட்டு $25 கொடுத்து அந்த துணியை வாங்குறாரு. மைக்கேலுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அப்பா $20 விற்க சொன்னார், ஆனால் நாம் $25 விற்றுட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறான். உடனே அவங்க அப்பாக்கிட்டேயும் போய் நீங்கள் $20 விற்க சொன்ன துணியை $25 நான் விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. மறுபடியும் அடுத்த நாள் மைக்கேல் அவங்க அப்பா மைக்கேலை கூப்பிட்டு ஒரு ஜர்க்கினை கூப்பிட்டு இதை நீ $200 விற்றுட்டு வா, இதோட உண்மையான விலை $100 தான் போகும், ஆனால் நீ $200 விற்று காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. மைக்கேலும் அவ்வளோதானே, சரி நான் விற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா அவனுக்குள்ள நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் மனசில் என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் இந்த $100 மதிப்புள்ள ஜர்க்கினை $200 எப்படி விற்கிறதுன்னு ரொம்பவே யோசித்தான். நாட்களும் கடந்து போகுது, அவனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் சார்லி ஏஞ்சல்ஸ் படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காக அந்த படத்தில் நடித்த ஹீரோயினி வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்த அந்த இடத்துல அவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்க. அப்போ தான் மைக்கேலுக்கு சூப்பரான ஒரு யோசனை வர ஆரம்பிச்சுது. உடனே மைக்கேல் அவங்க அப்பா கொடுத்த ஜர்க்கினை தூக்கிட்டு ஹீரோயினை நோக்கி ஓடுறான். ஹீரோயினுக்கு அதிகமாக பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க, ஆனால் அந்த பாதுகாப்பு தடையெல்லாம் மீறி அவங்கள பார்க்க ஓடுறான். ஹீரோயின்கிட்டேயும் போகிறான். உடனே ஹீரோயினை பார்த்து நான் உங்களோட பிக் ஃபேன், எனக்கு இந்த ஜர்க்கினில் உங்களோட ஆட்டோகிராஃப் மட்டும் எனக்கு கொடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் மைக்கேலை பார்த்து சிரிச்சுக்கிட்டேன், சரி ஆட்டோகிராஃப் தானே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜர்க்கினில் ஆட்டோகிராஃபும் போடுறாங்க. உடனே மைக்கேலுக்கு ஒரே சந்தோஷம். அங்கே இருந்த ரசிகர்கள் மைக்கேலை பார்த்து பொறாமப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயினும் ப்ரொமோஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போது மைக்கேல் உடனே அந்த ஜர்க்கினை தூக்கிட்டு வந்து அந்த ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்களே அவங்க முன்னாடி போய் இந்த ஜர்க்கினை நான் ஏலத்துக்கு விடுறேன், இதோட ஆரம்ப விலை $200 அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே இருந்த அந்த ஹீரோயினோட தீவிர ரசிகர்கள் எனக்கு $300 கொடு, எனக்கு $400 கொடு, எனக்கு $500 கொடு அப்படின்னு ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்புறம் ஒருத்தன் எனக்கு இந்த ஜர்க்கினை $1200 கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஜர்க்கினை $1200 கொடுத்து வாங்குறான். மைக்கேலுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா $1200 பெரிய அமௌண்ட் அவனுக்கு. அதை முதல் முறையாக வாங்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமடைகிறான். உடனே மைக்கேல் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் $200 அந்த ஜர்க்கினை விற்க சொன்னீங்க, ஆனால் நான் $1200 அந்த ஜர்க்கினை விற்றுருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறான். அவங்க அப்பாவும் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷமடைகிறாரு. அந்த தருணத்தில் அவங்க அப்பா மைக்கேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, இதில் இருந்து நீ கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்க, மைக்கேல் நான் கற்றுக்கிட்டது 3 விஷயங்கள். 1 நம்பிக்கை, 2வது முயற்சி செய்கிறது, 3வது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பாவும் ஆமாம் நீ சொல்கிறது 100% உண்மை, நீ சொன்ன இந்த 3 விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ மறக்கக்கூடாது, இந்த 3 விஷயங்களையும் நீ உன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இந்த காணொளி மூலமாக நீங்களும் சில விஷயங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா இந்த 3 விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது உங்கள் சர்வமைன் சேனல். நன்றி, வணக்கம்.